தான் 1 பார்ப்போமே. மந்த் எல்லாரும் ஒரு ஒரு க்ளூ புரியுது. குடுங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னும் 1 மந்த் சரியாச்சுன்னா ஆகல. ஆனா ஆக போகுது. ரொம்ப நன்றி. ம். உங்களுக்கும் அந்த கார்டுக்கும். அது யூடியூப்ல சர்ச் பண்ணது பேக் பெயினுக்கு யோகாசனம் போட்டால் வரும். அது ட்ரை பண்ணணும். விடாமுயற்சி நிஷ்பெரும வெற்றியை தரும் தரும். தூரமாக நாள் எழுத்து தெரிய மாட்டேங்குது. நாங்கள் அன்னைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை. அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் டேடிகிட்ட மட்டும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணு டேடி, ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு. டேடி மட்டும் வேண்டாம், அதை ஓப்பன் பண்ணால் அடி பம்பு தான் போடணும், அடி பம்பு தான் போடணும் தீர்த்து சொல்லிட்டாங்க. ஸோ அடி பம்பு போடுற ஐடியாலே இல்லை நாங்கள். ஏன்னா அதை போட்டு திருப்பி அவங்களுக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கு, அது வேறு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு போடலை. அது வந்து ஓப்பன் பண்ணலை. ஆனால் டெய்லி நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு நாள் திறக்கும் போது மிராக்கலாக தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நம்ம இருக்கிற மோட்டரை வச்சு ட்ரை நல்லா பார்த்து செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அவர் நம்பிக்கைக்கு அவர் ஒரு பக்கம் சொல்கிறார், செக் பண்ணுவோம், அதிகமாக செக் சிக்கன் பண்ணுவோம். சாப்பிடாதீங்க, குறிப்பாக பெயர் அதிகமா போட்ட கடையில் சாப்பிடாதீங்க, பிரச்சனை வரும். இது என்ன புதுசாக இருக்குது, குழந்தை பிரச்சனை வருமா? இது வரைக்கும் கேள்விப்படாமல் இருக்கேன். ஹலால் பெயர் போட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க? அங்கே தான் பொதுவாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. புதுசாக இருக்குது. குழந்தை பிரச்சனை வருமா? அது வந்து சிக்கனுக்கு சொல்கிறாரு. ஓ. டாடி ம். அந்த தண்ணி நல்ல நல்ல திறந்து பாருங்க, ம். கண்டிப்பாக ஊறி வரும்ன்றாரு. எந்த நாள் பொங்கல் அன்னைக்கு தை தை நாள் திறந்து பார்ப்போமா? கருத்தடை மாத்தடை ஏதாவது கலந்து விடுறாங்கன்னு போட்டுருக்காங்க. அப்படியா போடுவாங்க சிக்கனில்? என்ன மாம்சம், என்ன ஸ்பெஷலாக சொல்லு இன்னைக்கு போட. என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு மலை மேலே போயிட்டு வந்தோம் ஜாலியாக, ம். சாமி கும்பிட்டு வந்தோம். பெருமாளை பெருமாள் சந்திச்சுட்டு தரிசனம் விசிட் பண்ணி பண்ணிட்டு வந்தோம் பெருமாளை. இன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணது தான் 2 நாளைக்கு கண்கொள்ளாத. முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது எனக்கு முன்னாடி போனவங்க பெருமாளோட படம் எடுத்துகிட்டு போனாங்க. பார்த்தேன், என்ன இது அப்படி நம்மளே பார்க்குறாருன்னு. கடைசியில் ஒரு தரிசனம் கொடுப்பாருன்னு நினச்சி பார்க்கல. ஸோ ஹாப்பி. என்ன போட்டிருக்காரு எஸ்கே? 1 மந்த் ஆகட்டும், வெயிட் பண்ணணுமா தண்ணி இது பண்ணுறதுக்கு. அப்போ தை 1ஆம் தேதி பார்க்க வேண்டாவா? அதான் பொங்கல் அன்னைக்கு. நான் நினச்சேன், ஆக்சுவலாக டேடி வந்து நான் டெய்லி சொல்லிகிட்டே இருப்பேன் திறந்து பார்க்க சொல்லி, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் நான் பொங்கலுக்கு பார்க்கலாமா நினச்சேன். அப்போ பொங்கலுக்கும் வேண்டான்றீங்களா? இன்னும் நாள் இருக்கணுன்றீங்களா? அகிலே என்ன போட்டிருக்க? என்ன மாம்ச, என்ன ஸ்பெஷல்? ஆமாங்க, தமிழ்ச்செல்வன் பிரதர், என்ன பண்ணுறது, சும்மா காலம் இன்னைக்கு மாறிடுச்சு. சொர்க்க வாசல் இல்லை இன்னைக்கு, அதான் டேடி கோயிலுக்கு போயிட்டு. பெருமாளை கேட்டதை சொல்லணும் அகில். ஓகே ஓகே. நக்கல்லி அகில் தம்பி. முன்பெல்லாம் ஒரு தகவலுக்கு 10 குழந்தை மேல் இருக்கும், இன்னைக்கு ஒரு குழந்தை பிரச்சனை வருது. என்னதான் பண்றது சாமி? நான் என்ன சொல்றதுன்னா, வீட்டில் எலி எங்க தொல்லை தாத்தா தாங்கலை. 9 பிள்ளைய பெற்றாரு. என்னது, அவன் இதுவை பெருமைப்படுத்துகிறான் அந்த மாதிரி. இதெல்லாம் பெருமையா? அதேதான். பொறுமையா இரு, பொறுமை தண்ணி பொறுமை பொறுமை. மற்றும் தான், ம்? தண்ணி மற்றும் தான், நமக்கு தான் நான் தண்ணி, அதனால வெயிட் பண்ணா வருமா? எங்க வெயில் டைம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சுத்தமா இருக்கதான் உள்ள போயிட போயிடும், பிஸியா இருக்குதே. சாப்பிடல ஹாய் விக்கி, விக்கி. சாப்பிட்டாச்சாப்பா? சாப்பிட்டோம். எங்க நடி சாப்பிட்டேன்? என்ன சாப்பிடவே இல்லை. நான் ஈவினிங் நீ சாப்பிட போலி சொல்கிறேன். அதை சொல்கிறேன், இப்போ நைட்டு சாப்பிட்ணும்ல. நைட்டு அது சாப்பிடல. ஈவினிங் சாப்பிட்டதே சொல்லிட்டு இருக்கேன். சரி விடு, அவங்க கேட்டாங்க ஏதோ சொல்லிவிட்டேன் ஐயா. நீங்க சாப்பிட்டீங்களா? கேட்டதுக்கு மிக்க நன்றி விக்கி. சாப்பிட்டாச்சா விக்கி? ம். சொல்லுங்க. மாமாக்கு அதுவே வயிறு ஃபுல்லாக ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கார் டேடி. வயிறு ஃபுல்லே, அதுவே போதும் அதுவே போதும். அஜித் மாதிரி கேட்கணும் போயிட்டு காஃபி. எதுக்கு என்ன கேட்குறேன்? சாப்பிடலாமா? உனக்கு டேடி என்ன சொல்றாரு? உனக்கும் டேடிக்கும் என்னைக்கு நல்ல நாள்னு தோணுதோ அன்றைக்கே திறந்து பார்த்துருங்க அப்படின்றாரு. நான் ஆக்சுவலாக வந்து டெய்லி சொல்கிறேன், டேடி திறந்து பாரு, ஒரு வேளை தண்ணி இருக்குமான்னு. டேடி டெய்லி சொல்கிற வார்த்தை, வேண்டாம் அதை பார்த்து மனசு கஷ்டப்படுவ நீ, அப்புறம் தண்ணி இல்லைனா, அதனால் நீ கஷ்டப்படாத, அட்லீஸ்ட் இல்லைன்னு தெரியுமா, பரவாயில்ல விட்டுரு, பட் அதை பார்த்து